திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நெஞ்சக்கணகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செறிவிற் சாடும் தனியானைச் சகோதரனே. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. அந்த ஆறு முகனின் அன்னையை பாடி பணிய இந்த ஆடி மாதம் மிக சிறப்பு வாய்ந்த மாதம். ஆடியில் சொல்லுவாங்க, ஆடி பிறந்தாலே அனைத்து பண்டிகைகளையும் அழைத்து கொண்டு வரும் காலம். அதில் முக்கியமாக ஆத்தா நம்ம வேப்பிலக்காரி இல்லாமல் இல்லை. அவளுக்கு அவள் நம்மளுக்கு கொடுக்குற மருந்தே வேப்பிலை மஞ்சள் கூழ். இதுதான் நோயெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வேப்பிலையும், கிருமிகள் நம்ம வீட்டை அணுகாமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் தண்ணியும், நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கிறதுக்கான கூழும் நம்மளுக்கு கொடுத்து நம்மளுக்கு பாதுகாப்பாக அருள் பாலிக்கிறவ அந்த ஆதிசக்தியை, அந்த ஆதி பராசக்தியை, அன்னை அபிராமியை 1000 கண்ணுடையால் பாடி பணிவோம் வாங்க. வைத்தீஸ்வரன் கோவில் தையல் நாயகி பாமாலை பாடல் 8. இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, அபிராமி அந்தாதி, 63 நாயன்மார்கள் வரலாறு, இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். கழுதை எனும் பிறவியை எடுத்தாலோ நிச்சயம் கழுத்திலே பொதியிருக்கும். காளை மாடாகவே பிறந்திடின் நிச்சயம் கழனியில் காலிருக்கும். கழுதான பிறவியாம் நாயாக பிறந்தாலோ பகலிரவு விழிக்க வேண்டும். பறவையாய் பிறந்தாலும் மரங்களின் உச்சியில் பதியங்கள் போட வேண்டும். அழுதாலும் தொழுதாலும் அன்னையே உனையன்றி யாரென உதவுவார்கள். ஆறறிவு கொண்டதோர் மனிதனாய் என்னை நீ அகிலத்தில் படைத்த பின்னால் வழிகாட்ட மறுப்பதும் நியாயமா? என் விழியில் வழிந்து நீர் ஓடலாமா? வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இந்த பாட்டில் எப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 8வது பாடலில் கழுதை எனும் பிறவியை எடுத்தாலோ நிச்சயம் கழுத்திலே பொதி இருக்கும். அது கழுதையாக பிறந்ததுக்கான பலனை அது அனுபவிக்குது, பொதி சுமக்குது. காளை மாடாகவே பிறந்திடின் நிச்சயம் கழனில் அது ஏர் உழுது வயலுக்கு வேலை செய்யுது, அது அந்த பாடுபடுது. கழுதான பிறவியாம் இருக்கிறதுலையே கீழான பிறவி நாயாக பிறந்தாலோ பகலிரவு விழிக்க வேண்டும். நாய் கொஞ்சத்தில் அதுக்கு தூக்கம் வராது. எங்கே என்ன சத்தம் கேட்டாலும் அதுக்கு தெரியும். அது உடனடியாக எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்காக அது குலைச்சிக்கிட்டு இருக்கும். அது குலைச்சி தெரிவிக்கலனாலும் நம்ம அதை திட்டுவோம். உனக்கு சோறு போடுறேன் துணிட்டு தூங்கி இந்த இடம் வந்துட்டான் அப்படின்ட்டு.
ஆகையினால கழுதான பிறவியாம் நாயாக பிறந்தாலோ பகலிரவு விழிக்க வேண்டும். பறவையாய் பிறந்தாலும் மரங்களின் உச்சியில் பதியங்கள் போட வேண்டும். பறவையாக பிறந்துடுச்சு, அது வருத்தப்படுதா? நம்ம வேலை என்னவோ அதை முட்டையிட்டு பாதுகாக்கணும்னு அது கூடு கட்டுது. அழுதாலும் தொழுதாலும் அன்னையே உனையன்று யார் எனக்கு உதவுவார்கள். நம்மளை நல்ல கை காலில் கொடுத்து நல்லா படைச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம தான் அன்னையை நினச்சி கத்தி கதறோம். எனக்கு எல்லாம் இதெல்லாம் கொடுத்துக்கிறேன், எனக்கு பத்தலைன்னு அழுகுறோம். எனக்கு யாருமா உதவுவாங்க? நீ தான் எனக்கு ஆறறிவு கொண்டதோர் மனிதனாய் என்னை நீ அகிலத்தில் படைத்த பின்னால் எனக்கு வழிகாட்ட மறுப்பதும் நியாயமா? என் விழியில் வடிந்து நீர் ஓடலாமா? அம்மா தாயே, என்னை எல்லாம் கொடுத்து படைச்சிட்ட, இந்த அறிவு வேலை செய்யணுமா ஆத்தா? அது உன்னால் தான் நடக்கும். என்னை மனுஷனாக படைச்சிருக்க, நல்ல கை கால் நோய் நொடி இல்லாமல் கொடுத்துருக்க, இருந்தாலும் மூளை வேலை செய்யலையம்மா. அந்த சக்தி நீ தானம்மா. அந்த அறிவு அந்த ஆறறிவு கொண்டதோர் மனிதனாய் என்னை நீ அகிலத்தில் படைத்த பின்னால் வழிகாட்ட மறுப்பதும் நியாயமா? என் விழியில் வழிந்து நீர் ஓடலாமா? இந்த புத்திக்கு எட்டினா தானம்மா இந்த செயல் செய்யணும்னு எனக்கு புத்திக்கு எட்டுற மாதிரி நீ என்னை வழி நடத்துமா அப்படின்னு அருமையாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்மளுக்கு தோணலை. அழகாக ஒருத்தர் எழுதி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதை கஷ்டமில்லாமல் நம்ம பாடி அந்த கருணை உள்ளம் கொண்டவளுடைய காதுக்கு கேட்குற மாதிரி கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நம்மளுக்கு முடியல. இதை அந்த வைத்தீஸ்வரன் கோவில் வளர் தையல் நாயகி நம்மளை வளம் காண வைப்பா, வளமான வாழ்க்கையை நம்மளுக்கு தருவா. மறுபடியும் பாடலாம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். கழுதை எனும் பிறவியை எடுத்தாலோ நிச்சயம் கழுத்திலே பொதியிருக்கும். காளை மாடாகவே பிறந்திடின் நிச்சயம் கழனியில் காலிருக்கும். கழுதான பிறவியாம் நாயாக பிறந்தாலோ பகலிரவு விழிக்க வேண்டும். பறவையாய் பிறந்தாலும் மரங்களின் உச்சியில் பதியங்கள் போட வேண்டும். அழுதாலும் தொழுதாலும் அன்னையே உனையன்றி யாரென உதவுவார்கள். ஆறறிவு கொண்டதோர் மனிதனாய் என்னை நீ அகிலத்தில் படைத்த பின்னால் வழிகாட்ட மறுப்பதும் நியாயமா? என் விழியில் வழிந்து நீர் ஓடலாமா? வழிகாட்ட மறுப்பதும் நியாயமா? என் விழியில் வடிந்து நீர் ஓடலாமா? வைத்தீஸ்வரன் கோயில் வளர் தையல் நாயகி வளம் காண வைக்கும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இப்போ நாம் துக்க நிவாரண அஷ்டகத்தை பார்ப்போம். நம்ம கீழே இருந்து மேலே படிச்சுக்கிட்டு வரோம். இன்றைக்கி காணொரு மலரென கதிரொளி காட்டி காத்திட வந்திடுவாள். தானொரு தவ ஒளி தாரொளி மதியொளி தாங்கிய வீசிடுவாள். மானுரு விழியால் மாதவன் மொழியால் மாலைகள் சூடிடுவாள். ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. நம்மளுடைய துன்பம் துயரங்களெல்லாம் துக்கமெல்லாம் நிவாரணம் அடையணும்னு இந்த துக்க நிவாரணி அஷ்டகம். காணொரு மலரென கதிர் ஒளி காட்டி காத்திட வந்திடுவாள். தானொரு தவ ஒளி தாரொளி மதியொளி தாங்கியே வீசிடுவாள். மானொரு விழியால் மாதவர் மொழியால் மாலைகள் சூடிடுவாள். ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி அப்படின்னு அந்த அம்பிகையை வேண்டி எல்லாம் வல்ல இறைவி ஆத்தால அழுது தொழுது மனம் வந்து எல்லாரும் பாடுங்க. பாடி அந்த 1000 கண்ணுடையால் அபிராம வள்ளியை அண்ட சராசரத்தையெல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய மாய சக்தியை அப்பாக்குள்ளே தான் அம்மா அடக்கம். அம்மா அதுதான் நான் சொல்கிறது. அம்மாவை வணங்கினா அப்பா கிட்ட சீக்கிரம் கூட்டின்னு போய் விடுவாங்க. ஏன்னா எல்லாம் முடிஞ்ச உடனே அம்மா போய் அப்பாக்குள்ளே போய் ஒளிஞ்சிடுவாங்க. அப்பாக்குள்ளே அடக்கமாயிடுவாங்க. அப்பா வேலை வாங்கணுன்னா தான் அம்மாவை வெளியே அனுப்புவார். ஆகையினால
அம்மா கூட போனோம்னா அப்பாவை எந்த சிரமமும் இல்லாமல் அப்பாவை அடையலாம். அப்பா கிட்ட தான் நம்ம போகணும். எல்லா மொத்தமும் அப்பாக்குள்ளே தான் அடக்கம். அவருக்கு அம்மா வந்து சக்தி கொடுத்தா தான் வெளிப்படும். அது வரைக்கும் அம்மாவும் உள்ளதாக இருப்பாங்க. அப்பா கூப்பிட்டா தான் வெளில வருவார். அந்த மாதிரி அம்மாவை அனைவரும் வேண்டி தொழுது அப்பாவே சொல்லுவார், ஏம்மா அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ கொடுமா அப்படின்வார். இல்லை அம்மாவே சொல்லுவாங்க, ஏங்க நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் நான் கொடுத்துருவேன், நீங்கள் போய் கொடுங்க எப்படின்னு கேளுங்க. ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு ஐடி வச்சுருக்காங்க. நான் அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் தைரியமாக சொல்கிறேன். ஏன்னா நான் சொல்லலை, சுந்தரர் சொல்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் போவார். அவருக்கு நான் திருவாரூரே போக மாட்டேன்னு சிவபெருமானுக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பாரு. அது பெரிய கதை, சும்மா சொல்கிறேன். அந்த சத்தியம் பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், அவர் பறவை நாச்சியாரை முதல் பொண்டாட்டியை போய் பார்க்கணுன்றதுக்காக அவர் போக மாட்டார். அங்கே போய் இந்த நாளில் அன்னம் பாலிக்கணும், அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கு சொல்லாமையே அவர் போவாதுன்னு சொல்லியும் அவர் போயிடுவார். அவர் அந்த திருவற்றியூர் எல்லையை தாண்டின உடனே சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கண் பார்வையை பறிச்சிடுவார். அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் கோபம் வந்து, நீ எனக்கு மக நட்சத்திரத்தில் பிடிச்ச சனீஸ்வரனி அப்படின்னுட்டு கண்டபடி திட்டுவார். திட்டின உடனே சரி சரி போடா போ அப்படின்ட்டு சிவபெருமான் கோபமாக சொல்லுவார், நீ எல்லாம் இப்படிலாம் பண்ணுறி, உனக்கு 2-3 கண்ணி இருக்கிறது போகாது, நீ என் கண்ணையும் பிடிங்கினியே, நீ நல்லா இருப்பியா அப்படின்ட்டு கேட்டோன்னே, நான் நல்லா இருப்பேன், நீ கிளம்பு அப்படின்னா. எல்லோரும் வயசு பசங்களாம் கேலி பண்ணி சிரிக்கிறாங்களே அப்படின்ன உடனே அப்போ ஒரு ஊன்றுகோல் அங்கேருந்து செவிட்டி போடுவார், எடுத்துக்கின்னு போகணும். நீங்கள் உள்ளதான் கிரியான்னு கேட்டதுக்கு கொம்பு எடுத்து போடுவார், தடவிக்கின்னு போவார், ஏன் பிடிச்சிக்கின்னு போ அப்படின்ட்டு. கோலாவது கொடுன்னா கோலை கொடுத்துருவார். அப்படியே தடவிக்கினே காஞ்சிபுரம் வருவார். காஞ்சிபுரம் வந்து அந்த அம்மா காமாட்சி ஏகாம்பரேஸ்வர் கோயிலில் அந்த ஏகாம்பரேஸ்வர் சந்நிதியில் வந்து அம்பாளை பாடின உடனே, ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேற்றும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தையுளானை ஏலவார் குழலால் உமை நங்க என்றும் ஏத்தி வழிவிட பெற்ற காலனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாரேன் பாடின உடனே அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்காது. ஐயோ நம்ம குழந்த கண் பார்வை இல்லாமல் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் எப்படின்னா போங்க, உங்களுக்குள்ளே எப்படின்னா பிரச்சனை எப்படின்னா போட்டோம், என்ன பாடிட்டான், இடபாகம் என்னோட பாகம், என் குழந்த கண் இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு நான் கண் பார்வையை இடது பாகம் நான் கொடுத்துட்டேன், என்னுடைய செக்ஷனை நான் சீர் பண்ணிட்டேன், நீங்கள் வலது பாகத்து பார்வையை நீங்கள் எப்படின்னா போங்க, அது உங்கள் பக்கம் அப்படின்னுட்டு அம்பாள் அருள் பாலிப்பாள். அந்த மாதிரி அவளால் தீர்க்க முடிய பிரச்சனையை அவளே தீர்த்துடுவா. அவளால் தீர்க்க முடியாத பிரச்சனையை அப்பாவை கூப்பிட்டு, நம்ம குழந்தை அழுவுது என்னன்னு கேளுங்க அப்படின்னு நம்மளுக்கு அப்பா கிட்ட சிபாரிசு பண்ணுவாள். ஆகையினால அம்மாவாண்ட இருந்து போனோம்னா அப்பாவை சீக்கிரம் அடையலாம். இதை அனைவருக்கும் என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். நான் அம்மாவையே பாடிக்கிட்டு இருந்தேன், என்னை அப்பா கிட்ட கூட்டின்னு போய் விட்டுட்டா. இருந்தாலும் மனசு தாங்கலை, பெத்த மனசு இல்லையா, என்னை பாடிடி இன்னாடி உன்னை இட்டுன்னு போய் கூட்டோன்னு என்னை மறந்துட்டேன். நான் மறக்கலை, நான் அப்பாவோடையே அம்மாவை பார்க்கறதுனால நான் மறக்க மாட்டேன். இது அவள் போட்ட பிச்சை. நான் இன்றைக்கி வாழறது, நான் உணவு உடுத்துகிற உடை எல்லாம் அவள் போட்ட பிச்சை. அது என்னன்னைக்க நிலச்சிருக்கணும் ஆத்தா அப்படின்னு வேண்டிக்கினேன். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அந்த முக்கண்ணியை தொழுது உங்களுக்கு எந்த தீங்கும் நேராது. அந்த ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி, கனகவாய் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, உண்ணாமலை சமேத அண்ணாமலையாருக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.